Hello friends, Redmi இருந்து பாத்தீங்கன்னா Redmi 10 போறங்க ஸ்மார்ட் போன் இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ண அப்படி Redmi என்ன பண்ணிருக்காங்க இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Redmi 10 பவரோட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீல் கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அண்ட் ரீடிங் மெட்டீரியல் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்திருக்காங்க. ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் இருந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன் அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு ஃபினிஷில் எடுத்துகிட்டு வந்து லெதர் பேக்கில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் டிசைன் அண்ட் பில்ட் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தந்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.7 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான், FHD ப்ளஸ் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு FHD ப்ளஸ் கொடுத்துருக்கணும், பட் இவங்க தரல. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1650 பிக்சல் ரெசல்யூஷன் தந்திருக்காங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா 400 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிகுலா கிளாஸோட 3 ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.0 அப்பச்சரில். செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் இங்கே வந்து டியூல் ரியர் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தந்திருக்காங்க 1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் தந்திருக்காங்க 2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் நீங்கள் 1080p வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் தான் தராங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸ் டீல்ஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 OS தராங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு லெவலில் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசர். இது வந்து ஒரு 4G ப்ராசர். இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 610க்கான ஒரு GPU தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் ஃபேஸ் லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 203 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் லிஸ்ட்டை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் செல் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அமேசான் அஃபிஷியலில் செல் பண்ணிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த 15000 இந்த ஃபோன் ஒருத்தலைன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 15000 ஏற்ற ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் போகணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.